எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்யலாம். ரெண்டு கிலோ லோகு மீன் வாங்கி வச்சுருக்கேன். 4 கிலோ சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 உரித்து வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பூண்டு உரித்து இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், 4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு. சீரகம் 1/2 டீஸ்பூனு, வெந்தயம் 1/2 டீஸ்பூனு, கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக, தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதுக்காக உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 முடி தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாய் தூள் 3 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 100 கிராம் புளியை நான் ஊற வச்சுருக்கேன். எண்ணெய் 100 கிராம் எடுத்துருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுக்க கடுகு, சீரகம், வெந்தயம் 3 போட்டுக்கலாம். பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 4 கிலோ தக்காளி அதில் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா பொடியும் அதில் போட்டுக்கலாம். நாம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி திக்காக வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருக்கு. இப்போ நம்ம அதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் வேணுன்றவங்க தேங்காய் பால் ஊற்றிங்க. தேங்காய் பால் வேணான்றவங்க அப்படியே கூட செய்யலாம். தேங்காய் பால் ஊற்றினா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றாமல் செய்கிறதும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ அந்த டைப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற லோக மீனை போட்டுக்கலாம். பாருங்கள், கரண்டி போட வேண்டாம். இப்படி கலக்கி கொடுத்தா போதும். 2 நிமிஷம் மீன் வந்ததுன்னா போதும். இதில் பாருங்கள், லோகு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.